திருப்பானாழ்வார் திருவடிகளே சரணம். பாரமாய படவினை பத்தறுத்து என்னை தன் பாரமாக்கி வைத்தான், வைத்ததன் என்னுள் புகுந்தான். கோரமாதவம் செய்த நல்கொல்லர் ஏன ரங்கத்தம்மான், திருவாரம் ஆர்பதன்னோ அடியேனை ஆட்கொண்டதே. 5வது பாசுரம் அமரநாதிபிரானிலே 10 பாசுரங்களை அருளி செய்து பரம பிராப்தத்தை பெற்றவர் திருப்பானாழ்வார். மற்ற ஆழ்வார்களைப் போல் அன்னிக்கே சுருக்கமான பாசுரங்களை கொடுத்து எம்பெருமானை அவன் காட்ட இவர் கண்டார். காட்ட கண்டவுடன் தானும் சேவித்தார். சேவித்தவுடன் பரமபோக்கியதையாம் பரமதத்தையே எய்தினார். அவனுடைய திருமேனியிலே சென்று சேர்ந்தார். அப்படிங்கிற பெருமை திருப்பானாழ்வாருக்கு மட்டும் உண்டு. அப்படி பார்த்தால் அவர் 5வது பாசுரத்தாலே திரு ஆரமார்பதன்னோ அடியனை ஆட்கொண்டதே என்ன, இந்த திருமார்பிலே பகவானுடைய திருமார்பிலே சாத்தப்பட்டிருக்கக்கூடிய ஆரம், திருவாரம் ஆர்பதன்னோ, அதுல பெருமாள் பார்த்தோம்னா அந்த கழுத்தை ஒட்டினாப்புல ஒரு ஆச்சரியமான ஒரு ஆரத்தை சாத்தி கொண்டிருப்பன் திரு ஆரம். அங்கதான் பெரிய பிராட்டியார் எழுந்துள்ள இருக்கக்கூடிய திருவாரம் ஆர்பதன்னோ, அது சாத்தப்பட்டிருக்கக்கூடிய திருமார்பிற்கோ இல்லையோ அந்த திருமார்பில் இருக்கக்கூடிய விரிவிராட்டியார் தான் நம்மை ஆட்கொண்டாள். ஏன்னா திருவில்லாத்தேவரை தேரேன்மின் தேவு, திரு இல்லை அப்படின்னு சொன்னா அவர்களை தேவன் என்னே ஒப்புக்கொள்ள முடியாது. பகவான் ஒருவனுக்கே அந்த பெருமை உண்டு. மகாலட்சுமி தாயாரோடு இருக்கக்கூடிய எம்பெருமான் விசிஷ்ட அத்வைதம் என்ன, எல்லாவற்றோடும் விபூதி என்ன, லிங்கம் என்ன, ரூபம் என்ன, அதோடு கூட இருக்கக்கூடிய எம்பெருமான் அப்படின்னு வெறும் ஏகாயன நாராயணன் அல்ல, அவன் ஸ்ரீமன்னு நாராயணன் அப்படின்னு பெரிய விராட்டியாரோடு கூடியிருக்கக்கூடிய எம்பெருமான். வைகுண்டேது பரேலோகே ஸ்ரீயாசார்த்தம் ஜெகத்பதி ஆஸ்தே விட்டுர சிந்தியாத்மா பக்தை பகவதீஷன்னு சொல்லப்படுகிற இடத்திலும் கூட இதிலே பகவான் பக்தர்களோடும் அப்படி நித்தியசூரிகளோடு இருக்கக்கூடிய எம்பெருமான் பர்வதத்தில் இருக்கானே, அவன் எப்படி எழுந்தருளி உள்ளான் அப்படின்னா ஸ்ரீமானாக அவன் தானும் மகாலட்சுமி தாயார் என்ன, அதே போல பூதேவி தாயார் என்ன, நிலாதேவி தாயார் என்ன, இப்படி மூவரோடுமே தானும் கூட எம்பெருமான் எழுந்தருள் இருக்கிறான். அப்படி இருக்கக்கூடியவன் எம்பெருமான். இந்த திரு ஆரமார்பு, அந்த மார்பருக்கே இந்த ஆரம் சாத்தி கொண்டிருக்கானே, திரு ஆரமார்பதன்னோ அடியேன் உள்ளத்து என்ன, என்னை அடியேனை ஆட்கொண்டதே, என்னை ஆட்கொள்ளும்படி செய்தது எது? அங்க இருக்கக்கூடிய திருதான், பெரிய விராட்டியார் தான். இது எங்கே கண்டோம்? ஸ்ரீ ராமாயணத்துல ஆச்சரியமான கட்டம். இங்கிருந்து புறப்பட்டு செல்கிறார் ஹனுமான். அக்கறைக்கு போகணும். ஏன்னா ராமன் கணையாழியை கொடுத்து அங்கிருந்து சூடாமணியை பெற்றுக்கொண்டு வர வேணும். இதை கொடுத்து அனுப்பிச்சார். கொடுத்த உடனே இங்கிருந்து அங்கே போனார். போன போது தாயார்கிட்ட எல்லாம் அசோகவனத்தில் 2-3 நாள் இப்படி ஊரெல்லாம் சுற்றி பார்த்தார். எங்கே சீதா பிராட்டின்னு தேடினார், கண்டுபிடிச்சார். கடைசியா தாயார் இருக்கக்கூடிய இடத்துக்கே மரத்துக்கு மேலே போறேன்னா திடீர்னு வந்து கீழே இருந்தா ராமாயணத்தை சொல்ல ஆரம்பித்தார். ராமோ தசரவான் அப்படின்னு தசரதன் ஒரு ராஜா இருந்தான் என்று சொல்லி கதையெல்லாம் ஆரம்பிச்சோடனே சரி இது ராவணன் அல்ல, வேற ரூபத்தில் வரல, இவர் உண்மையால் தான் வந்திருக்கார் அப்படின்னு சொல்லி புரிந்து கொண்டாள். அப்ப அவர் சொல்றது அவர் என்ன சொல்றார் அப்படின்னா தூதோகம் ராமஸ்யன்னு விழுந்து செவிச்சார். தூதோகம் ராமஸ்ய, ராமனுடைய தூதனாக வந்திருக்கிறேன் அப்படின்னு தெரிவித்தார். எப்போ? ராமனிடத்திலிருந்து இங்கிருந்து புறப்பட்டு போய் அசோகவனத்துல சீதா பிராட்டி இடத்துல சேவிக்கிற பொழுது இது ராமனுடைய வைபவம். ராமனிடத்திலேருந்து போனா தூதன் அப்படின்னு போய் தூதோகம் ராமஸ்ய அப்படின்னு சேவிச்சார். அதுல ஒரு தூதன் ஒரு கௌரதை தோற்றும்படியாக அங்க நடந்தது. எல்லாத்தையும் சொன்னார். சீதா பிராட்டிகிட்ட பேசினார். இவ்வளவும் தெரிந்து கொண்டார். அதை வாங்கி கொண்டார். சூடாமணி கணையாடி எல்லாத்தையும் பரிமாற்றம் பண்ணி கொண்டு அங்கிருந்து புறப்பட்டார். புறப்பட்டுட்டு அங்கேருந்து இங்க வந்துட்டார். சீதே வாரும் அப்படின்னு கூப்பிட்டார். வரமாட்டேன், ராமன் வரட்டும், வந்து கூட்டின்னு போகட்டும்னு சொல்ல இங்கிருந்து புறப்பட்டு அங்க போனார். அங்க போய் ராமனை போய் சேவிக்கிறார். திருட்வா சீதா கண்டேன் சீதையை என்ன பிராட்டியை சேவித்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்ப எப்படி திரும்ப சேவிக்கிறார்? தாசோகம் கோசலேந்திரஸ்ய இங்கிருந்து ராமனிடத்திலிருந்து போய் சீதாவை சேவிக்கிற பொழுது அவருக்கு தூதன் என்கிற ஒரு கௌரதை தோற்றும்படியாக, கர்வம் தோற்றும்படியாக தூதோகம் ராமஸ்யன்னு சொன்னார். ஆனா சீதா பிராட்டியை எப்ப சேவித்தாரோ
இங்கிருந்து இந்த தாசிய பாவமானது ஏற்பட்டு அங்கு போய் சேர்ந்தார். போய் சேவிக்கிற பொழுது தாசோகம் கோசலேந்திரஸ்ய தாசிய பாவம் ஏற்பட்டது. எப்ப பிராட்டிய செவித்தாரோ தாசிய பாவம் ஏற்பட்டது, அடியேனை ஆட்கொண்டது. அதாவது திருவாரம் ஆர்பதன்னோ அடியேனை ஆட்கொண்டது. அவளுக்கு இருக்கக்கூடிய கருணையான சுபாவம், அந்த லக்ஷ்மி இருக்காளே பரம காருண்யத்தோட, லக்ஷ்மியாசக ரிஷிகேஷா தேவ்யா காருண்ய ரூபயா ரக்ஷக சர்வ சித்தாந்தே வேதாந்தே விஷ கீயத்தே என்று லக்ஷ்மி தந்திரத்திலே சொல்லுகிறா போலே அந்த காருண்ய வடிவே கொண்டதாக இருக்கக்கூடிய பெரியவிராட்டியார் இருக்காளே, அவளுடைய கிருபை அனுமன் மேலே பட்டது. அங்கிருந்து வந்தார். எல்லாம் தொலைந்து தாசோகம் தாசியனாக வந்திருக்கிறேன் கோசலேந்திரஸ்ய என்ன கௌசல்ய பெத்தம் ஐந்தனே என்று சொல்லி செவித்தார் என்னால் அதுதான் திருவாரம் ஆர்வதன்னோ அடியேனை ஆட்கொண்டது. திருப்பானாழ்வார் சொல்லுகிறார், நான் எவ்வளவு பாவம் பண்ணிருக்கேன் தெரியுமா? பரமசாத்திகிறவர். இந்த ஆழ்வார்கள் எல்லாமே பரமசாத்திகள். அவ சொல்லிக்கிறது போலவே நைச்சியம், நைச்சானுசந்தானம், நம்மள்ட்ட இல்லாததெல்லாம் அவள்கிட்ட இல்லாததெல்லாம் இருக்கிறதாவே சொல்லிப்பா. நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நம்மள்ட்ட அத்தனை கோளாறு இருக்கும், ஆனா இல்லாததாவே வெளியில சொல்லிப்போம். இதுதான் ஆழ்வார்களுக்கு நமக்கு இருக்கக்கூடிய பெருத்த வாசி. அது ஞானம் இருக்கு இல்லை அதெல்லாம் வேற விஷயம். ஆனா ஆழ்வார்கள் இருக்கிறதே இல்லைன்னு சொல்லிப்பா, நம்ம இல்லாதெல்லாம் இருக்குன்னு சொல்லிப்போம். இதுதான் நமக்கும் ரெண்டு பேருக்கு இருக்கக்கூடிய பெருத்த வாசி. அவர்கள் நான் சொல்லுவா, நான் சொல்லிண்டா அடியேங்கிற பாவத்துல சொல்லிப்பா. ஆனா நம்ம எல்லாரும் அடியேன்னு சொல்லுவோம், நான்கிற பாவத்துல தான் சொல்லுவோம். நான்கிற பாவம் அப்படின்னு தான் சொல்லிப்போம். நம்ம அப்படிதான் சொல்லிப்போம். எதுக்காக வந்தோம்? அப்ப பாரமாய படவினை, ரொம்ப பெருத்த பாவங்கள் நிறைய பண்ணிருக்கேன். கிருத்திய கருண பகவத விசார பாகவத விசார ஒன்றும் பாக்கி இல்லை. எல்லா பாவம் பண்ணியாச்சு, நிறைய பாவங்கள் பண்ணியாச்சு. பண்ணிட்டு பாரமாய படவினை பத்தறுத்து என்னை தன் பாரமாக்கி அதெல்லாம் அறுத்துட்டான் பெருமாள். என்னோட பாவத்தெல்லாம் போக்கிட்டான். சொன்னாரோ இல்லையோ, சர்வதர்மான் பரித்தியஜ்யம் அமேகம் சரணம் பிரஜா அஹம்தா சர்வாபேபியோ மோக்ஷயிஷ்யாமி மா சுஜஹான்னு கண்ணன் பகவத்கீதையில் சொன்ன மாதிரி எல்லாத்தையும் தர்மத்தையும் போக்கிட்டு நான் பார்த்துக்கிறேன்டா போதுறேன், சோகப்படாதுன்றா விட்டாச்சு. அப்ப பத்தறுத்து என்னை வாரமாக்கி வைத்தான். அவன் பக்கத்துல அடிமை பண்ணும்படியா வச்சான். பாரமாய படவினை பத்தறுத்து என்னை தன் வாரமாக்கி வைத்தான். வைத்ததன்னி என்னுள் புகுந்தான். வச்சது மட்டும் இல்லை, என் பக்கத்துல உள்ளுக்குள்ள புகுந்துட்டான். புகுந்து கோரமாதவம் செய்தனர் கொள்ளறியே, பெரிய பெரிய தவங்கள்லாம் பண்ணவாளா. எப்படி ஜடாயு பண்ணார். ஜடாயு என்ன பண்ணார்? ராமனுக்காக தன்னை உயிரை பிடித்து கொண்டு அவனுக்கு வழி சொல்லணுங்கிறதுக்காக ஜடாயு தான் எத்தனை ஆச்சரியமாக பகவானுக்கு ராமனுக்கு கைங்கரியம் செய்தானே. உயிரை பிடித்து கொண்டு பகவானுக்கு இந்த பக்கம்தான் போறார்கள் என்பதை சொல்லி காண்பித்தானே. இப்ப ஜடாயு பண்ணது போலவா அவர் எவ்வளவு பெரிய கைங்கரியம் பண்ணார், ராம கைங்கரியம் பண்ணாரோ இல்லையோ. கோரமாதவம் செய்தனள் கொல்லறியேன்னு அரங்கத்தம்மா நான் பண்ணதே கிடையாது. அரங்கத்தம்மா திருவாரமார்பு தான் என்னை ஆட்கொண்டது அப்படின்னா, இந்த திரு ஆரமார்பு நம்மை அடிமையாக்கும்படியா, நம்மை அடிமை செய்வது யாரு அப்படின்னா பிராட்டியினுடைய புருஷகாரத்தாலே. திரு ஆரம் மார்பு அதன்னோ அடியேனை ஆட்கொண்டது. என்னை ஆட்கொண்டது எது தெரியுமா? பெரிய விராட்டியாருடைய விசேஷமான கடாட்சம். அவள் அல்லாமல், அவள்தான் புருஷகாரம் அல்லாதல்லது ஈஸ்வரன் காரியம் செய்ய. பெருமாளே பண்ணுவாரன்னா பெரிய விராட்டியாருடைய கிருபை இல்லைன்னா, நம்ம பூர்வர்களாம் சொல்லுவாளோ பிராட்டி இருந்தாலோ நம்ம எல்லாம் பிழைச்சோம், நம்ம பிராட்டி மட்டும் இல்லைன்னு வச்சுக்கோ நம்ம கதியெல்லாம் அதோ கதி தான் அப்படின்னா, பெரிய பிராட்டியார் இருக்க செய்தவே. இப்போ பங்குனி உத்திரம் நடக்கிறதோ இல்லையோ, பங்குனி உத்திரம் நடந்ததோ இல்லையோ, அதுல நம் பெரிய சொல்படி கேட்போம் என்ன, பெரிய பிராட்டியார் தான் பெருமாளை திரும்ப உள்ள கூட்டுக்கிறான். நீர் என்ன வேணா இருக்கட்டும் பரவாயில்ல வார் அப்படின்னு பெருமானை உள்ளே அழைத்து கொண்டு அந்த 18 வரியாயம் சலவ திருமஞ்சனங்கள் பூரா நடக்கிறது இல்லையோ, அதெல்லாம் நம்ம எல்லாரையும் ரட்சிப்பதற்காக பிராட்டியும் தானுமாக ஏகசிம்மாசனத்திலே இருந்து நம்ம எல்லாம் ரட்சிக்க வேண்டும். அப்படின்னா நமக்கு அடிமை பயன், என்னை அடிமை கொண்டது இவனுக்கு, இந்த சேஷபூதனாக இருக்கக்கூடிய இவனுக்கு அடிமையே. அவன் எப்படி இருக்க வேண்டும்? ஜீவாத்மாவனுடைய சொரூபம் சேஷத்துவமே அப்படிங்கிறது புரிஞ்சுக்கணும் இல்லையோ. அதை புரிந்து கொள்வதற்கு, அதை புரியும்படி செய்வதற்கென்ன இருக்கக்கூடியவள் தான் பெரிய விராட்டியார். திருவாரம் ஆர்வதன்னோ அடியேனை ஆட்கொண்டது. ஆச்சரியமான பாசுரம். அந்த பாசுரத்தில் இருக்கக்கூடிய சாரம் இதுவே. மேலும் பார்ப்போம்.